கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் ஏசாயா 54வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கிறேன். நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், கொடுமைக்கு தூரமாவாய், திகிலுக்கும் தூரமாவாய் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? கொடுமைன்னு பேச விரும்புகிறேன். என்ன பிரதர் இப்படி ஒரு தலைப்பை தருகிறீங்கன்னு? இன்னைக்கு கொடுமைக்கு தூரமாக போகிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு கணவனால மனைவி கொடுமைப்படுத்தப்படுகிறாள். மனைவியால கணவன் கொடுமைப்படுத்தப்படுகிறார். மாமியாரால மருமக கொடுமைப்படுத்தப்படுகிறாள். இல்லாட்டி மருமகளால மாமியார் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். இன்னைக்கு ஆபீஸில் தன்னுடைய பாசு சொல்றதுக்கெல்லாம் ஒரு பெண்ணு கீழ்ப்படியணும்னு அவ ஃபினான்ஷியலி ஒரு பலவீனத்தை வச்சு கொடுமைப்படுத்துறாங்க. நிறைய ஆண்கள்கிட்ட நிறைய பெண்கள் சிக்கிக்கிட்டு கொடுமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சித்திரவதையை அனுபவிக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. பைத்தியம் பிடிக்கிறது போல அவங்களுக்கு சூழ்நிலைகள் அமைகிறது. ஆனா தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு சொல்ல வரேன், நீ எந்த காரியத்துல கொடுமை அனுபவித்து கொண்டிருக்கிறாயோ அது இன்றிலிருந்து உனக்கு தூரமாக போகிறது. ஷபரபலபா. 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், திகிலுக்கு தூரமாவாய். திகிலுன்னா என்ன தெரியுமா? எப்ப பார்த்தாலும் ஒரு பயம், எப்ப பார்த்தாலும் ஒரு பதட்டம், எப்ப பார்த்தாலும் சமாதானம் இல்லாதபடி ஒரு மாதிரி போய்கொண்டு இருக்கிற சூழ்நிலை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பக்கத்துல வந்த கொடுமையும் உன் பக்கத்துல வந்த திகிலும் இன்னைக்கு தூரமாக போகிறது. ஷபரபலபா. ஆண்டவருடைய வல்லமை. நீ இதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம், கொடுமையை அனுபவித்து கொண்டு இருக்கலாம், கணவனால பெல்ட்டால அடி வாங்கலாம். உன்னை தலையில அடிச்சிட்டானா, உன்னை ஒரு மாதிரி கேவலமா மாட்டடிக்கிற மாதிரி அடிக்கிறானா, உன்னை கொன்னு போட்டா கூட கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லி கொடுமையை அனுபவித்து கொண்டிருக்கிறாயா? இன்னைக்கு உன் கொடுமைக்கு நீ தூரமாக போகிறாய். ஷபரபலபா. என்ன சித்திரவதையை நீ பண்ணி கொண்டிருந்தாலும், நீ பட்டு கொண்டிருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து உன்னை விடுதலையாக்குவாராக. ஏசாயா 60வது அதிகாரம் அவனுடைய 18வது வசனத்தை வாசிக்கிறேன். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லையிலும் கேட்கப்பட மாட்டாது. இனி கொடுமை உன் தேசத்துல உன் வாழ்க்கையில இருக்காது. உன் கணவனை கர்த்தர் திருத்துவார், உன் மனைவியை கர்த்தர் திருத்துவார். புருஷன் அம்மா வீட்டுல போய் பணம் வாங்கிட்டு வான்னு கொடுமைப்படுத்துறானா? சம்பாதிச்சு தரலையேன்னு கொடுமைப்படுத்துறானா? பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, கெஞ்சுறையா, பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கிறையா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், அது மாறிடும். சிலரெல்லாம் மரண பயத்துல அழிவு வந்துருவோமோ, நான் செத்து போயிடுவோனோன்னு நினைக்கிறேன். இந்த கொடுமைக்கு நீ தூரமாக கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக. நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. இந்த பிள்ளைகளோடு நீர் பேசின நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய் நன்றி. கொடுமைக்கு இந்த பிள்ளைகள் தூரமாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படி அடியான் ஜெபிக்கிறேன். தடைகளை எல்லாம் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.